விடிஞ்சா மண்டே, நேரம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. வீக்கெண்டோட சந்தோஷம் நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அடுத்த வாரம் வரைக்கும் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியலையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் எவ்ரிவன், நான் கௌதம். வெல்கம் டு மை சேனல். மண்டேவை ஃபஸ்ட்டு ஒரு வில்லனாக பார்க்குறத நிப்பாட்டுங்க. நெக்ஸ்ட் வீக்கை பர்ஃபெக்டாக செட் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸாக பாருங்கள். நாளைக்கு காலையில் நல்லா பிரைட்டாக எழுந்திரிச்சு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அடுத்த வீக்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பெரும்பாலும் மண்டேவை பற்றின பயம் ஏன் நமக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கிளாரிட்டி இல்லாதனால தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேம் பிளானை இன்னைக்கு நைட்டே நீங்கள் போடுங்க. அந்த கேம் பிளானில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எழுதணும்னா, நாளைக்கு முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு எழுதி வைங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களோட டேவை ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நாளைக்கு ஃபுல்லாக அதை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வச்சுருக்க அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதை கேளுங்க. நாளைக்கு காலையில் இன்னொரு போரிங்கான வீக் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிறதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் வீக்கை ரீசெட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நீங்கள் நம்புங்க. லாஸ்ட் வீக்கில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ்லேருந்து அதை சரி பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த டே ஃபுல்லாக அமேசிங்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அந்த டேவை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. அப்புறம் அவுட் சைடில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு சின்னதாக வாக் போயிட்டு அவுட் சைட் ஏரை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு வாங்க. வாக் போயிட்டு வந்துட்டு நேற்று நைட்டு அந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்களே, அந்த பாயிண்ட்ஸை கண்ணை மூடி அதை எப்படியெல்லாம் பண்ணலான்னு ஒரு 5 மினிட்ஸ் விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு செம்ம மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். அதனால நிறைய பேர்த்துக்கு இருட்டு, தண்ணி, ஆழம்னா ரொம்ப பயம். ஆனால் அதனோட ரியல் அட்வென்ச்சரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் முடியும். மண்டேவும் அதே மாதிரி தான். இப்போது நம்மக்கிட்ட பிளான் பக்காவாக இருக்குது. நாளைக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிற கிளாரிட்டியும் நமக்கு இருக்குது. இன்னும் என்ன யோசனை? விடிகிற வரைக்கும் காத்துருங்க. நாளைக்கு நாள் நம்மளோடது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.